வணக்கம் மக்களே. இன்று நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு மருத்துவ துறையில் மரபணு சிகிச்சை முறை. பிறக்கும்போது ஒரு மனிதன் மரபியல் நோயோடு பிறப்பதானால் அவற்றை சரி செய்ய மரபணு சிகிச்சை முறை பயன்படுகிறது. திடீர் மாற்றமடைந்த அல்லீல்களை கொண்ட ஒருவருடைய செல்களுக்குள் இயல்பான மரபணுவை செலுத்தி அவற்றை சரி செய்யும் முறையே மரபணு சிகிச்சை முறை. மரபணு சிகிச்சை முறையில் பெரும்பாலும் இரத்தம் உறையாமை நோயையும் நீர்ம திசு அலர்ஜி நோயையும் குணப்படுத்தப்படுகிறது. மரபணு சிகிச்சை முறையில் 2 விதமான உத்திகளை பயன்படுத்துகின்றோம். ஒன்று மரபணு பெருக்குதல் சிகிச்சை முறை, இரண்டாவது மரபணு தடை சிகிச்சை முறை. இழந்த மரபணுக்களை ஈடு செய்ய மரபணு தொகுதியில் புதிய டிஎன்ஏவை சேர்த்தல் மரபணு பெருக்குதல் சிகிச்சை முறை ஆகும். உணர் தடை மரபணுக்களை செலுத்தி ஓங்கு பண்பு மரபணுக்களின் வெளிப்பாட்டை தடை செய்கின்ற முறை மரபணு தடை சிகிச்சை முறை ஆகும். இத்தகைய மரபணு சிகிச்சையானது உடல் செல்களிலும் இனச் செல்களிலும் ஏற்படுத்தப்படுகிறது. உடல் செல்களில் ஏற்படுத்தப்படுகின்ற மரபணு சிகிச்சை முறையானது அடுத்தடுத்த தலைமுறைக்கு அத்தகைய பண்புகள் கடத்தப்படாது. அதே சமயம் இனச் செல்களில் ஏற்படுத்தப்படுகின்ற மரபணு சிகிச்சை முறையானது அவற்றினுடைய பண்புகள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. உடல் செல்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் இரத்த செல்கள், தோல் செல்கள், எலும்பு மச்சை செல்கள். இனச் செல்களுக்கு சில எடுத்துக்காட்டு விந்து செல்கள், அண்ட செல்கள். மருத்துவத்துறையின் உயிர் தொழில்நுட்ப முறையில் அடுத்ததாக மூல செல் சிகிச்சை முறை. பெரும்பாலும் பல செல் உயிரிகளில் வேறுபாடு அடையாத மூல செல்கள் காணப்படுகின்றன. இவை தண்டு செல்கள், ஆதார செல்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. இத்தகைய மூல செல்கள் எத்தனை முறை மறைமுக பகுப்புக்கு உட்படுத்தப்பட்டாலும் வேறுபாடு அடையாத தன்மையை தொடர்ந்து பராமரித்துக் கொள்கிறது. அதுபோல மூல செல்கள் செல் திறனை பெற்றுக்கொண்டு தங்களை தாங்களே புதுப்பித்துக் கொள்ளும் திறன் உடையவை. செல் திறன் என்பது முழுமை திறன், பல்திறன், பகுதி திறன், குறுதிறன், ஒற்றை திறன் என 5 வகையாக பிரிக்கப்படுகிறது. முழுமை திறன் என்பது ஒற்றை செல்லானது பிரிவடைந்து ஒரு உயிரின் அனைத்து வகையான செல்களையும் உருவாக்கும் தன்மை பெற்றது. குறுதிறன் என்பது மூலச்செல்கள் சில வகை செல்களாக மட்டுமே மாறுபாடு அடையும் தன்மை பெற்றது. ஒற்றைத்திறன் என்பது மூல செல்கள் ஒரே ஒரு செல்களாக மட்டுமே மாற்றமடையும் தன்மை பெற்றவை. பகுதி திறன் எனப்படுவது மூல செல்லானது புற அடுக்கு, நடு அடுக்கு, அக அடுக்கு என்னும் 3 வகை அடுக்குகளில் ஏதேனும் ஒரு செல் அடுக்காக மாறும் திறன் பெற்றது. பல்திறன் பல வகை செல்களாக மாற்றமடையும் திறன் பெற்றவை. இறுதியாக கூறப்பட்ட பகுதி திறனும் பல்திறனுமே மூல செல்களில் மிக முக்கியமானது. மூல செல்களானது 2 வகையாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று கரு மூல செல்கள், இரண்டாவது முதிர் மூல செல்கள். கரு மூல செல்களானது கருக்கோளத்தின் மேற்பரப்பில் காணப்படும் திசுக்களிலிருந்து பெறப்படுகிறது. கரு மூல செல்கள் தூண்டப்படும் போது 200க்கும் மேற்பட்ட செல்களாக மாற்றமடையும் திறன் பெற்றது. கருநிலை மூல செல்கள் அழிவற்றது. அதேபோல கரு மூல செல்கள் பகுதி திறனும் பல்திறனும் பெற்றவை. முதிர் மூல செல்கள் பெரும்பாலும் முதிர்ந்த மனிதர்களிடமும் குழந்தைகளிடமும் காணப்படுகிறது. முதிர்ந்த மூல செல்களும் தன்னை போன்ற மற்றொரு செல்லை உருவாக்கும் திறன் பெற்றவை. பெரும்பாலும் முதிர் மூல செல்கள் உடலின் சேதமுற்ற பாகங்களை சரி செய்யவும், உயிர் திசுக்களை புதுப்பிக்கவும், செல் அடிப்படையிலான சிகிச்சை முறைகளுக்கும் புதிய மருந்துகளை சோதனை செய்து பார்ப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன. முதிர் மூல செல்களின் மூலாதாரமாக காணப்படுபவை சிவப்பு மச்சை. மூல செல்களை எதிர்கால தேவைகளுக்காக பிரித்தெடுத்து பதப்படுத்தி சேமித்து வைக்கின்ற முறைக்கு மூல செல் வங்கிகள் என்று பெயர். இவற்றில் தொப்புள் கொடி, இரத்தம், தாய்சேய் இணைப்பு திசு, பனிக்குட உறை, பனிக்குட திரவம் ஆகியவற்றிலிருந்து மூல செல்கள் பெறப்படுகின்றன. பனிக்குட திரவத்திலிருந்து பெறப்படுகின்ற மூல செல்களை
சேமித்து வைக்கின்ற முறைக்கு பனிக்குட திரவ வங்கி என்று பெயர். அதேபோல தொப்புள் கொடியிலிருந்து பெறப்படுகின்ற மூல செல்களை சேமித்து வைக்கின்ற முறைக்கு தொப்புள் கொடி வங்கி என்று பெயர். மூலக்கூறு அளவில் நோய்களை எவ்வாறு கண்டறிதல்? தொற்று நோயாக இருந்தாலும் பரம்பரையாக வரக்கூடிய நோய்களாக இருந்தாலும் முன்கூட்டியே அறிந்து அவற்றை சரி செய்து கொள்ளுதல் என்பது மிக முக்கியமானதாகும். ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஒரு நோயின் தன்மையை நுண்ணோக்கி வழியாக ஆய்வு செய்து அல்லது இரத்தத்தை பகுப்பாய்வு செய்து அல்லது சிறுநீரை பகுப்பாய்வு செய்துதான் நாம் கண்டறிந்து கொள்கிறோம். இவற்றின் மூலமாக நோய்களை நாம் தொடக்க நிலையிலே அறிந்து கொள்ள இயலாது. அப்படியானால் தொடக்க நிலையில் நமது உடலில் உள்ள நோய்களை கண்டறிய DNA மறு சேர்க்கை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாலிமரேஸ் சங்கிலி வினைகள், நொதி சார்ந்த நோய் தடைப்பொருள் உறிஞ்சிகை மதிப்பீடு ஆகிய முறைகளை பயன்படுத்தி தொடக்க நிலையிலேயே நோய்களை கண்டறியலாம். பெரும்பாலும் நோயாளின் உடலில் நோய்க்கான அறிகுறிகள் தென்படுவதற்கு முன்னதாகவே பாக்டீரியா, வைரஸ் போன்றவை பல்கி பெருகி அதிக எண்ணிக்கையில் காணப்படுகின்றன. அவ்வாறு அதிக எண்ணிக்கையில் பெருகுவதற்கு முன்பாகவே நியூக்ளிக் அமில பெருக்க வினையை உட்படுத்தி அந்நோய் கிருமிகள் இருப்பதை நாம் கண்டறிந்து கொள்ளலாம். அவற்றில் முதலாவது பாலிமரேஸ் சங்கிலி வினை. நமக்கு விருப்பமான DNA அல்லது RNA துண்டுகளை எண்ணற்ற அளவில் பெருக்கம் செய்ய பயன்படுத்தப்படுகின்ற ஒரு உடல்வெளி ஆய்வக தொழில்நுட்பமே பாலிமரேஸ் சங்கிலி வினை. பாலிமரேஸ் சங்கிலி வினையில் DNA-வை 3 வகையில் பிரித்தெடுக்கப்படுகிறது. 1. இயல்பு திரிபு. 2. முதன்மை இணைப்பு இழை பதப்படுத்துதல். 3. முதன்மை இணைப்பு இழை நீட்சியடைதல். இயல்பு திரிபு நிலையில் 95 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை பயன்படுத்தி நமக்கு தேவைப்படுகின்ற இரட்டை சுருள் DNA-வை அதன் இயல்பிலிருந்து திரித்து தனித்தனியான இலைகளாக பிரிக்கப்படுதல். இயல்பு திரிபு நிலையை அடைந்த தனித்தனியாக பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு இலையும் ஒரு முதன்மை இணைப்பு இலையுடன் பொருத்தப்படுகிறது. இதற்கு முதன்மை இணைப்பு இலை பதப்படுத்துதல். முதன்மை இணைப்பு அச்சு வார்ப்பு இலையை DNA பாலிமரேஸை பயன்படுத்தி புதிய DNA உருவாக்கப்படுகிறது. இதற்கு முதன்மை இணைப்பு இலை உற்பத்தி செய்தல் அல்லது நீட்சியடைதல். இறுதியில் பகுதியளவு இரட்டை சுருள் இலைகளாக மாற்றப்படுகிறது. இத்தகைய DNA பிரித்தெடுத்தல் முறையை திரும்ப திரும்ப செய்வதன் மூலம் DNA-வின் பல நகல்கள் எண்ணற்ற அளவில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவை DNA பெருக்கமடைதல் என்று பெயர். பாலிமரேஸ் சங்கிலி வினையில் RNA-வை பெருக்கமடைய செய்யும் முறை. RNA மூலக்கூறுகளை பின்னோக்கி படியெடுத்தல் என்ற முறையில் பெருக்கமடைய செய்யப்படுகிறது. இச்செயல் முறையில் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்ற நொதி பயன்படுத்தப்படுகிறது. இத்தகைய நொதியை பயன்படுத்தி mRNA மூலக்கூறுகளை cDNA மூலக்கூறுகளாக மாற்றமடைய செய்யப்படுகிறது. இவ்வாறு உருவாக்கப்பட்ட நிரப்பு DNA அல்லது cDNA பாலிமரேஸ் சங்கிலி வினையில் வார்ப்புரு இலைகளாக பயன்படுத்தப்படுகிறது. மூலக்கூறு அளவில் நோய்களை கண்டறிதல் முறைகளில் இரண்டாவது எலைசா, இரத்தம் அல்லது சிறுநீர் மாதிரியில் குறிப்பிட்ட வகையான எதிர்ப்பொருள்கள் அல்லது எதிர்ப்பொருள் தூண்டிகள் காணப்படுகிறதா என்பதை கண்டறியும் முறையே எலைசா. இத்தகைய எலைசா சோதனை மூலம் ஒரு நபர் HIV தொற்று உடையவரா அல்லது இல்லையா என்பதை உறுதி செய்யலாம். அதுபோல ஒரு நபரின் உடலினுடைய இரத்தத்தில் எதிர்ப்பு பொருளினுடைய அளவை தீர்மானிக்கவும் முடியும். ஒரு குறிப்பிட்ட எதிர்ப்பொருள் தூண்டிகள் மற்றும் ஹார்மோன்கள் ஆகியவற்றையும் கண்டறியலாம். இத்தகைய எலைசா சோதனை மூலம் நேனோகிராம் என்று சொல்லக்கூடிய மிக சிறிய அளவில் உள்ள எதிர்ப்பொருள் தூண்டிகளை கூட கண்டறிய முடியும். இத்தகைய எலைசா சோதனைகள் 4 வகையாக பிரிக்கப்படுகிறது. 1. நேரடி எலைசா. 2. மறைமுக எலைசா. 3.
இடை அடுக்கு இலைசா, 4 போட்டியிடும் இலைசா. இலைசா சோதனை செய்யக்கூடிய முறை: ஒரு நபர் ஆன்டிஜனை பெற்றுள்ளாரா என சந்தேகிக்கப்படும் பொழுது அவரின் மாதிரிகள் ஆய்வு செய்யப்படுகிறது. அவ்வாறு ஆய்வு செய்யப்படும் போது ஆன்டிஜன் இருந்தால் இலைசா தகட்டினுடைய மேற்பரப்பில் அது நகர இயலாமல் தேங்கி வைக்கப்படுகிறது. அவ்வாறு தேங்கி வைக்கப்பட்டுள்ள நகர்ச்சியற்ற எதிர்ப்பொருள் தூண்டியுடன் அதற்கே உரிய ஒரு எதிர்ப்பு பொருளும் சேர்க்கப்படுகிறது. அவ்வாறு சேர்க்கப்படுகின்ற எதிர்ப்பு பொருள் பெராக்சிடேஸ் என்ற நொதியுடன் பிணைக்கப்படுகிறது. நொதியுடன் பிணைக்கப்பட்ட பின்பு அவை நொதியினுடைய செயல்பாட்டால் ஒரு நிறமுள்ள விளைபொருளை உருவாக்குகிறது. அவ்வாறு உருவாக்கினால் எதிர்ப்பொருள் தூண்டி உள்ளது என்பதை உறுதி செய்கிறது. மூலக்கூறு அளவிலான நோய் கண்டறிதல் முறைகளில் எலைசா, பாலிமரைஸ் சங்கிலி வினை ஆகியவற்றில் பாலிமரைஸ் சங்கிலி வினையே மிக முக்கியமானதாக இன்றைய காலகட்டத்தில் பின்பற்றப்படுகிறது. ஏனெனில் மரபிய குறைபாடுகள், வைரஸ் நோய்கள், பாக்டீரியா நோய்கள் போன்றவற்றை கண்டறிய முடிகிறது. தொற்று நோய்களை கண்டறியலாம். இரத்தம், மலம், தண்டுவட திரவம், சளி போன்ற மாதிரிகளின் மூலமாக பாலிமரைஸ் சங்கிலி வினையை பயன்படுத்தி DNA வரிசைகளை கண்டறியலாம். குழந்தை பிறப்பதற்கு முன்பே அக்குழந்தைகளுக்கு மரபியல் நோய்கள் ஏதேனும் உள்ளனவா என்பதையும் PCR பயன்படுத்தி கண்டறியலாம். குறிப்பாக கதிர் அறிவால் இரத்த சோகை, தலாசிமா, பினைல் கீட்டோனுரியா, ரெட்ரோ வைரஸ் தொற்று நோய்களையும் நாம் கண்டறியலாம். எடுத்துக்காட்டு கொரோனா வைரஸ். பாப்பிலோமா வைரஸால் உருவாக்கப்படுகின்ற கருப்பை வாய் புற்றுநோயையும் கண்டறியலாம். முதன்மை இலைகளையும் DNA துளைக்கியையும் பயன்படுத்தி பால் குரோமோசோம்களில் உள்ள குறைபாடுகளை கண்டறியலாம். 2 வேறுபட்ட உயிரினத்தின் மரபணு தொகுதியின் வேறுபாடுகளை கண்டறியலாம். இவை பரிணாமத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. தடயவியல் மருத்துவத்தில் எலும்புகள், திசுக்கள், விந்து திரவம், ரோமம், இரத்தக்கரை போன்ற தடயங்களிலிருந்து கிடைக்கப்பட்ட ஒரே ஒரு மூலக்கூறை கொண்டு பாலிமரைஸ் சங்கிலி தொழில்நுட்பத்தின் மூலம் அவற்றை பெருக்கி ஆய்வு செய்ய முடியும். DNA ரேகை அச்சிடப்பட்டு குற்றவாளிகளை அடையாளம் கண்டுபிடிக்கவும் பாலிமரைஸ் சங்கிலி வினை பயன்படுத்தப்படுகிறது. மூலக்கூறு நோய் கண்டறிதல் முறைகளில் எலைசா சோதனையை எவா யங்வால் மற்றும் பீட்டர் பெர்ல்மான் 1971 கண்டறிந்தார்கள். அதேபோல பாலிமரைஸ் சங்கிலி வினையை 1983 கேரி முல்லிஸ் என்பவரால் கண்டறியப்பட்டது.